தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விதி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பால் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாலுக்கான பேட் செய்கிறது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ இந்த பால் செய்யறதுக்கு நம்ம உள்ளே வந்து சோடா மூடி பயன்படுத்தியிருக்கோம். பாலுக்கு வந்து சவுண்ட் இருந்தால் குழந்தைங்க விளையாடும் போது இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்கனால பெல்லுக்கு அதை போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பொருள் இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதில் ட்ரிக்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இப்போ இந்த பால் செய்கிறது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நாம் இந்த பால் செய்கிறதுக்காக 2 அடி நீளத்தில் 6 ஒயர் வெட்டி எடுத்துருக்கோம். பாருங்கள், ஸ்கேலில் கரெக்டாக 2 அடி மட்டும் எடுத்துக்கோங்க. 1 2 அடி நீளத்தில் 6 ஒயர் வெட்டி எடுத்துருக்கோம். ரன்னிங் ஒயர் ஒரு 20 அடி ஒயர் இருந்தால் போதும். நான் இவ்வளவு மீதமான ஒயர் தான் இதை எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் தேவை. நம்ம பாலினுடைய சென்ட்ரு பகுதியை அம்லா நாட் போட்டு தான் ஆரம்பிக்க போகிறோம். 6 ஒயர் வெட்டி எடுத்திருக்கோம். உங்களுக்கு முதவே தெரிஞ்சிருக்கும். அம்லா நாட் பின்னுறதுக்கு நம்மளுக்கு 3 ஒயர் தேவை. 2 ஒயர் வெட்டி வச்ச ஒயரும் 1 ஒயர் ரன்னிங் ஒயரும் மொத்தம் 3 ஒயர் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்துங்க, இந்த ஒயரை சரிசமமாக மடிச்சுக்குங்க. 2 பிட் ஒயரையும் மடித்து எடுத்துக்குங்க. இந்த சைடு வாலுக்கு வந்து நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதாவது ரன்னிங் ஒயரில் 20 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு இவ்வளோ மட்டும் எடுத்துக்குங்க. எடுத்து இப்போ இந்த ஒயரை மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், வெட்டி வச்சுருந்த ஒயரில் ஒயரு, அதை வந்து இந்த ஒயர் மேலே இப்படி வச்சு மேலே லூப் வர மாதிரி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு 3வது ஒயரை இது மேலே வைங்க. வச்சிங்கன்னா வச்சு இப்படி கிடைக்கும். இப்போது ஒயர் இருக்குது பாருங்கள், ரன்னிங் ஒயரினுடைய கீழே சொரசொரப்பான பகுதியே அதை வந்து இப்படி மேலே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு 2வது ஒயர் வச்சு பாருங்கள், இந்த ஒயரு இதனுடைய கீழ் பள்ளமான பகுதியை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் விடுங்க. விட்டு டைட்டாக பிடிச்சிங்க. இப்போ 3வது ஒயர் வச்சோம் பாருங்கள், அதனுடைய பள்ளமான பகுதியை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விடுங்க. விட்டு இப்போ நாட்டை டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அம்லா நாட் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். நான் அம்லா நாட் போடுவது எப்படி அப்படின்னே தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் போய் பார்த்துறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் முன்ன பின்ன தான் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி 2 ஒயரும் வச்ச ஒயர் 2 சமமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், 2 சமமாக இருக்குது. அடுத்த ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. 1 சென்டிமீட்டருக்கு மேலே வித்தியாசமாக இருக்குன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சமப்படுத்திங்க. இது ஃபஸ்ட்டு நாட் போட்டோம். அடுத்த நாட் போடுறது எப்படின்னு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டோம். அதே ரன்னிங் ஒயரில் இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு அடுத்த 2 ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம். இது மேலே ஃபஸ்ட்டு நாட்டை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி மடித்து வைங்க. 2வது ஒயரை அதுக்கு மேலே மறுபடியும் இப்படியே வைங்க. அதாவது 2 ஒயரையும் லாக் பண்ண மாதிரி வைக்கணும். இப்போது ரன்னிங் ஒயரினுடைய கீழே பள்ளமான பகுதி இருக்கு பாருங்கள், அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒயரினுடைய அப்படி ஜோடியாக கொண்டு போகிற மாதிரி வச்சுருங்க. இப்போ 2வது ஒயர் வச்சோம் பாருங்கள், அதனுடைய பள்ளமான பகுதியை எடுத்து இந்த ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் விடுங்க. பிட் ஒயரில் 2வது ஒயர் இருக்கு பாருங்கள், அந்த ஒயரினுடைய லூப் எடுத்து அந்த ஒயரினுடைய பகுதி எடுத்து 2 லூப்லேயும் விட்டு இப்படி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 2வது அம்லா நாட் ரெடி ஆயிரும். இதுவும் ஜாயின் பண்ண ஒயர் தான் அப்படிங்கிறதுனால இதுக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வித்தியாசம் வந்திருக்கு. இப்போது எது வளர்த்தியாக இருக்குதோ அந்த பகுதியை அட்ஜஸ்ட் பண்ணி மேல் நோக்கி தள்ளுங்க. தள்ளிட்டு அதுக்கு நேரான ஒயர் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு சமமாக வந்துடும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 3வது ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 6 ஒயர் தான் வெட்டி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு 2 நாட் போட்டு காட்டினோம். 3வது நாட்டையும் அதே மாதிரி போட்டேன். இதையும் நான் அப் அண்ட் டவுன் சரி பண்ணி பார்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் விட்டுருக்கேன் பாருங்கள், 20 சென்டிமீட்டர் ஒயரு, அதே அளவுக்கு இந்த பக்கமும் விட்டுட்டு இந்த ஒயரையும் வெட்டி விட்டுற போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம இன்னும் ஒரு லைன் போட போகிறோம். அது எப்படி போடணுன்னு பார்த்துங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் முடிச்சு பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த லைனில் 3 நாட் இருக்குன்னா அடுத்த லைனில் 2 நாட்டு தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போகுது பாருங்கள், ரைட் சைடில் இந்த ஒயருக்கு மேட்சிங் ஒயர் இல்லாதனால பின்ன முடியாது. இந்த பக்கம் ஒரு ஒயர் போகும், அதுக்கும் மேட்சிங் ஒயர் இருக்காது, அதையும் பின்ன முடியாது. நடுவில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கிராஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கிராஸ் இருக்குது. இந்த 2 நாட்டில் தான் நம்ம பின்னுவோம்.
இப்போ பாருங்கள், இந்த ஒயரை வந்து இதே அளவு மெஷர்மெண்ட் விட்டுட்டு சைடில் விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இந்த 2 கிராஸ் ஆகுது பாருங்கள், அந்த ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை, அதாவது ஃபஸ்ட் நாட்டுடைய ஒயரை எடுத்து இப்படி சுற்றி வாங்க. இப்போ 2வது நாட்டிலேருந்து ஒரு ஒயர் வருது பாருங்கள், அதை எடுத்து இதுக்கு மேலே சுற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ ரன்னிங் ஒயர்னுடைய பள்ளமான பகுதி இருக்கு பாருங்கள், அதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. 2வது ஒயர்னுடைய பள்ளமான பகுதியை எடுத்து இதுக்குள்ளே விடுங்க. 3வது ஒயர்னுடைய பள்ளமான பகுதியை எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் விடுங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நாட்டு உருவாயிரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம அப் அண்ட் டவுன் சரி பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இந்த சைடு கரெக்டாக இருக்கிறதா மட்டும் பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்குது, விட்டுருங்க. இப்போ அடுத்த நாட்டையும் அதே மாதிரி பின்னணும். நம்ம செகண்ட் லைனில் ஃபஸ்ட் நாட் போட்டோம். அடுத்த 2 நாட் பாருங்கள், இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. அதை வச்சு அந்த ஒயரை வச்சு தான் பின்ன போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படி மடக்கிக்கிங்க ரன்னிங் ஒயரை. இந்த செகண்ட் நாட்டினுடைய 2வது ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இது வந்து சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு 3வது நாட்டினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்து இதுக்கு மேலே சுற்றிட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சிட்டோம். 2வது ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் விட்டுட்டோம். 3வது ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் விடுறோம். இப்போ நம்மளுக்கு நாட் ரெடி ஆயிடுச்சு. இந்த லைன்லேயே நம்மளுக்கு 2 நாட் கிடைச்சிருக்கு பாருங்கள். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இந்த லைன்லேயும் நம்ம கட் பண்ணி விட போகிறோம். சைடில் விட்டுருக்கோம் பாருங்கள், அதே அளவுக்கு ஒயர் வச்சுட்டு வெட்டிடுங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் 2 நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இங்கே பின்பக்கம் கீழ்ப்பக்கம் போட்ட மாதிரியே மேலேயும் 2 லைன் போட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 6 ஒயர் வெட்டி எடுத்து சென்டரில் 3 நெல்லிக்காய் நாட் போட்டிருந்தோம். மேல் பக்கம் 2 நாட்டும் கீழ்ப்பக்கம் 2 நாட்டும் போட்டு மொத்தமாக நம்ம 8 நாட் போட்டோம். இதுதான் நம்ம பாலுடைய சென்டர் பகுதி. இனிமேல் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு மேலே வளர்த்து எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணணும்னா, இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைப்பு தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கிராஸ் இருக்குது, ஒரு சிங்கிள் ஒயர் இருக்கும், ஒரு ஜோடி ஒயர் இருக்கும், ஒரு சிங்கிள் ஒயர் இருக்கும், ஒரு ஜோடி ஒயர் இருக்கும். அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இங்கே 2 ஒயர் இருக்குது, இங்கே 2 ஒயர் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒயர் இருக்குது. அந்த மாதிரி தான் சுற்றியும் வரும். 1 2 3 4 5 6 6 ஒயர் வந்து நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு போடுற மாதிரி கிராஸாக வரும். 6 ஒயர் சிங்கிளாக இருக்கும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 சென்டிமீட்டர் மட்டும் சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு இதை மடக்கிக்குங்க. மடக்கிட்டு எந்த இடத்துல ஜோடியாக இல்லையோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஒயர் மட்டும் தனியாக போயிருக்கு, அதுக்கு அடுத்த ஒயர் வந்து ஜோடியாக நெல்லிக்காய் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சிங்கிளாக இருக்கிற ஒயரில் நீங்கள் ஆரம்பிங்க. இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்த ஒயர் இதில் வச்சு இந்த சிங்கிளாக போகிற ஒயரில் ஒரு ஸ்கொயர் நாட் போடுறீங்க. உங்களுக்கு ஸ்கொயர் நாட் ஆல்ரெடி போட தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த சிங்கிளாக இருக்கிற ஒயரை இப்படி சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு இந்த பள்ளமான பகுதியை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் நாட் ரெடி ஆயிரும். பாக்ஸ் நாட் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு ஒரு நாட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஆகிற இடத்துல நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் அதுக்கடுத்து நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. இப்போ மறுபடியும் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு தான் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஒயர் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இந்த ஒயரினுடைய 2வது ஒயர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இதில் சுற்றிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 3வது ஒயரை இது மேலே டைட்டாக சுற்றிட்டு வந்துடுங்க. எப்பவும் போட நெல்லிக்காய் முடிச்ச மாதிரி தான். இந்த பள்ளமான பகுதியை மேலே கொண்டு போயிருங்க. 2வது ஒயரினுடைய பள்ளமான பகுதியை எடுத்து ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் விடுங்க. 3வது நாட்டினுடைய ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் விடுங்க. இப்போ டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அம்லா நாட் இங்கே கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம், அடுத்து அம்லா நாட் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிங்கிளாக ஒரு ஒயர் இருக்கும். இந்த ஒயரில் நம்ம ஸ்கொயர் நாட் போட போகிறோம், பாக்ஸ் நாட். இதை போட்டுருங்க. வந்துருச்சு பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல ஜோடியாக இருக்கும். ஜோடியாக இருக்கிற ஒயரில் அம்லா நாட் போடுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு மொத்தமாக நம்மளுக்கு 6 அம்லா நாட்டும் 6 சிங்கிள் நாட்டும் கிடைக்கும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ஸ்கொயர் நாட்டும் ஒரு நெல்லிக்காய் முடிச்சும் போட்டு மாற்றி மாற்றி பின்னி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதே மாதிரி நம்மளுக்கு 6 நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிருக்குது, 6 ஸ்கொயர் நாட் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம இந்த லைனுடைய கடைசி நாட்டுக்கு வந்துட்டோம், பின்னிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு வந்து ஸ்கொயர் நாட்டு தான் பின்னியிருந்தோம். இப்போ இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் பின்னணும். அதனால வந்துட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு நாட்டினுடைய மேலே போகிற ஒயரை அப்படியே கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க.
லூஸ் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த இடத்துல லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை மேல் நோக்கி தள்ளுனீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே ஒரு லூப் கிடைக்குது பாருங்கள். இதுதான் ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது ரன்னிங் ஒயரை அப்படியே வந்த வழியிலே பின்னாடி திருப்பி பிடிச்சிக்குங்க. திருப்பி பிடிச்சி இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த எடுத்து விட்டுருக்கிற லூப் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே இந்த ஒயரை விடுங்க. நான் ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படி அப்படிங்கிறதே ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல இந்த லூப் இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம மேலே போகிற ஒயர் எடுத்து உள்ளே விடணும். உள்ளே விட்டு இது மேலே படிஞ்சு வர மாதிரி வச்சுட்டு எல்லா ஒயரையும் டைட் பண்ணிடுங்க. பின்னாடி நோக்கி இழுத்தீங்கன்னா டைட் ஆகிரும். ரன்னிங் ஒயரையும் பின்னாடி இழுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து படிஞ்சிருச்சு. நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடிச்சோன்னு தெரியாமல் நம்மளோட இது பாருங்கள் அப்படி படிஞ்ச மாதிரி வந்துடுச்சு. இன்னும் நம்ம இது இல்லாமல் 2 லைன் போட போகிறோம். இதுக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டோம். இப்போ அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ரன்னிங் ஒயரை அப்படியே மேல் நோக்கி கொண்டு வாங்க. இந்த மாதிரி மேல் நோக்கி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம எந்த நாட்டில் ஏணிப்படி முடிச்சு போட்டோமோ அந்த நாட்டில் பின்னக்கூடாது. அதாவது இந்த நாட்டில் பின்னாமல் இதுக்கு அடுத்த நாட்டில் தான் பின்னணும். இனிமேல் நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு தேவையில்லை, எல்லாமே ரன்னிங் ஒயர் இதுதான், ஸ்கொயர் நாட் தான் போட போகிறோம். இப்போ இந்த நாட்டில் போடாமல் இந்த ஒயரில் ஒரு ஸ்கொயர் நாட் போடுங்க. இந்த லைனும் இது இல்லாமல் இன்னும் ஒரு லைன் தான் பின்ன போகிறோம். இது வந்து சுற்றியுமே நம்ம ஸ்கொயர் நாட்டே போட்டு எடுத்துகிட்டு வாங்க. பாலினுடைய அந்த ரவுண்டான ஷேப் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு ஒன்றும் ஸ்கொயர் நாட் ஒன்றும் போட்டிருக்கோம். இனிமேல் நம்ம வந்து ஸ்கொயர் நாட்டே போட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்கொயர் நாட் போட்டே வாங்க. 2 லைன் பின்னணும். 2யுமே ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த லைன் இல்லாமல் இன்னும் 2 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் முடிச்சு ஒரு ஸ்கொயர் நாட் போட்டு ஒரு ரவுண்ட் பின்னிட்டு வந்தோம். அதுக்கு மேலேயே பாருங்கள் முழுக்கும் ஸ்கொயர் நாட் போடுற மாதிரி, அதாவது பாக்ஸ் நாட்டாக போட்டு 2 லைன் பின்னியிருக்கோம். இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த லாஸ்ட்லேயும் நம்ம இது போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயர் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயர் இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை, வெட்டி விட்டுருங்க. ரன்னிங் ஒயர் நம்மளுக்கு இவ்வளோ தான், இனிமேல் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்பக்கம் பாருங்கள், நம்ம மொத ஆரம்பித்தோம்ல அந்த ஒயர் பிட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக முடிச்ச ஒயர் பிட்டாக இருக்கும். இதை வந்து சொருகி விட்டுருங்க. ஒரு 4-5 பின்னலில் சொருகி விட்டுருங்க. பிசுரை வெட்ட வேண்டாம், பாலுக்கு உள்பக்கம் தான் வரப்போகுது, கொஞ்சம் இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருங்க. இப்போ இதை பாருங்கள், இந்த ஒயரையும் அப்படியே இந்த போகிற போக்குலேயே நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வச்சு சொருகி விட்டுருங்க. ஒரு 5-5 பின்னலில் சொருகியிருக்கோம். இது கலண்டு வராது. இப்படி பின்னிட்டோம். இப்போ மறுபடியும் நேர் பண்ணிக்கோங்க. இது வந்து பாலினுடைய ஒரு போர்ஷன் நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் வேணும். நாம் வந்து ஆல்ரெடி பேட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் க்ரீன் கலரில் பின்னியிருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த பாலையும் நான் 2 கலரில் பின்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் அதே மாதிரி இன்னொரு போர்ஷன் பின்னியிருக்கேன் பாருங்கள். இப்போ பின்னிருக்க இந்த க்ரீன் கலர்லேயே இன்னொரு ஆரஞ்சு கலர் பின்னியிருக்கேன். இப்போ இது 2யும் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த 2 பாக்ஸையும் நம்ம இணைக்கிறது மூலம் ஒரு பால் உருவாக போகுது. அந்த பால் வந்து சத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும், குழந்தைங்க விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படிங்கிறனால இந்த மாதிரியான மணிகள் வந்து நான் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கி வச்சுருக்கேன். இது மாதிரி வாங்க முடிஞ்சாலும் வாங்கிக்கிங்க. அல்லது சோடா மூடி இருக்கு பாருங்க, அதை எடுத்து கூட அதை வளைச்சி போடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இது எப்படி முடிக்கலாங்கிறத காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம பாலினுடைய 2 பகுதி பின்னி வச்சுருக்கோம். 2லையுமே பார்த்தீங்கன்னா மேல் லைனில் 18 நாட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இதை 2யும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துக்குங்க. இதில் ஒரு ஒயர் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த பாலில் இதில் சொருவுங்க. இப்போ இதை எடுத்துட்டோமா, அதே மாதிரி எல்லா ஒயரையும் எடுத்து இதில் சொருகிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ஒயருக்கு இடையில நேருக்கு நேராக சொருகணும். ஒன்று விட்டு ஒன்று சொருகக்கூடாது. நேராக சொருகி 2யும் ஒன்றோட ஒன்று இணைச்சிக்குங்க. ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பாலை அதுக்கப்புறம் சொருகிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து இந்த க்ரீன் பாலுக்குள்ளே சொருவுங்க. இப்போ இதுக்கு நேராக இருக்கிற ஒயர் பாருங்கள், இதை எடுத்து இதில் சொருவுங்க. இந்த மாதிரி சொருவுனீங்கன்னா 2ம் அட்டாச் ஆயிரும். முழுசையும் 18 ஒயரையும் சொருவிட்டு காட்டுறவாங்க. இப்போது இதில் இருக்கிற ஒயரை இதுலேயும் இதில் இருக்கிற ஒயர் இதுலேயும் சொருகி நம்ம சொருகிட்டோம். நான் 2 கலர் எடுத்ததுக்கு காரணமே வந்து சொருகிறது உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்டாக தெரியுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் முழு பாலும் ஒரே கலரில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும்.
நான் பேட்டுக்கு மேட்சாகவும் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது சொருகிறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை வந்து டைட் பண்ணிக்கங்க. அதற்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் சோடா மூடி, அதை வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி மூடிகளை எடுத்துட்டு இதுக்குள்ளே போட்டுருங்க. ஏன்னா ஒயரை சொருவிட்டிங்கன்னா உங்களால் போட முடியாது. அதனால் இந்த மாதிரி நெருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேப்புக்குள்ளே இந்த மூடியை போட்டுருங்க. நான் வந்து அப்படியே மடக்காமல் முழு மூடியாக தான் போடுறேன், சத்தம் நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மடக்கி போடுறாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. நான் 5 மூடி போடுறேன். 2 3 4 5. சத்தம் பாருங்க நல்லா கேட்குது. இப்போ நம்ம இதை நெருக்கி சொருக போகிறோம். நெருக்கிட்டு உடனே வெட்டிடக்கூடாது, இன்னொரு தடவை சொருகணும். பொறுமையாக பாருங்க. இந்த மாதிரி பாலையும் நெருக்கிக்கிங்க. எல்லா ஒயரையும் நெருக்குனீங்கன்னா பால் பக்கத்தில் வந்துடும். நல்லா கேப் இல்லாத மாதிரி நெருக்கிங்க. முடிச்சு நெருக்கிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஒயரை டைட்டாக இழுத்ததுனால பாலும் நெருங்கிச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஒரு பின்னலில் மட்டும்தான் சொருகி இருக்கோம். விளையாடும் போது பார்த்தீங்கன்னா காலில் வச்சு இழுத்தாலோ அல்லது ஏதாவது பிடிச்சி இழுத்தாலோ இது பிரிஞ்சு வந்துடும். அதனால நம்ம இன்னொரு ஒயர்லையும் சொருக போகிறோம். பாருங்கள் அதே லைன்லேயே இந்த இடத்துல சொருகிருக்கோம் பாருங்கள். அதுக்கு அடுத்த நாட்லேயும் சொருகணும். இது ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ண நாட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று சொருகிருக்கும் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான பகுதியை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்குங்க. அதை இந்த ஒயரை தூக்கி கொடுத்த மாதிரி வச்சுக்குங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயருக்குள்ளே பண்ணுங்க, விடுங்க. விடும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக வெட்டிக்குங்க. வெட்டிக்கிட்டு உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. இது 2வது நாட்டில் நம்ம விட போகிறோம். நம்ம 2வது நாட்டிலையும் சொருவிட்டோம். சொருவி இதை டைட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பின்பக்கமும் திருப்பி இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஒயரில் மட்டும் சொருகியிருக்கோம். இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் 2 சொருவிருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் சொருவுங்க. சொருபடுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கத்தி கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட் கிடைக்கும். நல்லா ஈஸியாக சொருவிக்கலாம். நான் வீடியோக்காக கொஞ்சம் எட்டி வச்சு சொருவதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்க இந்த மாதிரி கீழே கம்பி வச்சுட்டு விடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி பக்கம் ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஷார்ப் பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் 2 நாட்டில் வர மாதிரி, அதாவது ஃபஸ்ட் நாட்டில் சொருவிருக்கும், செகண்ட் நாட்லேயும் சொருவிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. ஆப்போசிட்டில் சொருகிட்டே வாங்க. இப்போ நாம் சுற்றி வர எல்லா நாட்லேயும் 2 ஒயரில் சொருகியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். போதும். 3வது லைனில் நீங்கள் சொருக முடிஞ்சால் சொருகலாம். ஆனால் 3வது லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமலா நாட்டு தான் இருக்கும். அவ்வளோ தூரம் தேவையில்லை. விளையாடும் போது பிசுறு மாதிரி வரும். அதனால் இது ஸ்ட்ரெயிட்டான இடமா இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல மட்டும் சொருவியிருக்கேன். இப்போ நம்ம தேவையில்லாத ஒயரெல்லாம் வெட்டிடணும். குழந்தைங்க கையில் கிழிக்காத மாதிரி வெட்டிடுங்க. வெட்டிட்டா நம்மளுடைய பால் ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் இந்த பக்கமும் அதே மாதிரி வெட்டிடுங்க. நம்மளுடைய பால் வந்து யூஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. உள்ள கலங்க போட்டுக்கனால குழந்தைங்க இதை கிளிக்கிழப்பு மாதிரியும் விளையாண்டுக்கலாம். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். அதனால குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு குறைவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான டாய்ஸ் ஐட்டம் அடுத்து தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.